கடந்த 2023ஆம் ஆண்டு SPM தேர்வில் 10 ஆண்டுகளுக்கு பிறகு சிரம்பான் புக்கிட் மேவா தேசிய இடைநிலைப் பள்ளி மாணவர்கள் வரலாற்று சாதனை படைத்துள்ளனர். அவர்களில் இந்திய மாணவர்களான குணேஷா அருள்குமார், புகழேந்தி கதிரேசன், மோகன விக்னேஷ் முருகன், தரணீஷ்குமார் சசிகுமார் ஆகிய 4 உட்பட மொத்தம் 17 மாணவர்கள் எல்லா பாடங்களிலும் A பெற்று சாதனை படைத்து அப்பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளனர். இவர்களோடு சத்யசேகரன் குணசேகரன், தஷரினா அப்துல்லா, கிருத்திகா முருகன், திவ்யா மலர் பிரகலந்தன், மெய்தினி பிரகாஷ், மனிஷா நாயர் ஸ்ரீதரன், கஷிகா நாயர் சுகுணன் ஆகிய 7 இந்திய மாணவர்கள் உட்பட ஆக மொத்தம் 48 மாணவர்கள் சிறப்பு தேர்ச்சி பெற்று சாதனை படைத்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இவர்களுக்கு சிறப்பு சாதனை நற்சான்றிதழ் மற்றும் வெகுமதிகள் வழங்கி அப்பள்ளி பெற்றோர் ஆசிரியர் சங்கம் பெருமை சேர்த்துள்ளது. அந்த சிறப்பினை பள்ளி முதல்வர் மற்றும் பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் முன்னிலையில் ராசா நாடாளுமன்ற உறுப்பினர் சக்கி சின் தலைமையில் நடைபெற்றது. இச்சாதனை மாணவர்களுக்கு முன்னதாக இவர்களின் இந்த சாதனைக்கு வித்திட்டு SPM தேர்ச்சி அடைவு நிலை உயர்வுக்கு காரணமான இப்பள்ளி ஆங்கில மொழி ஆசிரியர்களான குமாரி ரீனா கானம், திருமதி லவினா பெரியசாமி, திருமதி காமினி செல்வநாதன் ஆகியோர் மற்றும் இவர்களுடன் நன்னெறி பாட ஆசிரியர் திருமதி விமலா ராமசாமி, மேலும் வரலாற்று பாடத்துக்கும் அவருடன் திருமதி அந்தோணியம்மா செல்வநாயகம் ஆகியோருடன் தமிழ் மொழி மற்றும் தமிழ் இலக்கியம் ஆகிய 2 பாடங்களுக்கு ஆசிரியர் விஸ்வநாதன் சுப்பிரமணியம் உடன் தமிழ் மொழி பாட ஆசிரியர் திருமதி சாந்தி சண்முகம் ஆகியோர் உட்பட மொத்தம் 48 ஆசிரியர்களுக்கும் சிறப்பிக்கப்பட்டனர். இன்று காலை இப்பள்ளி பெற்றோர் ஆசிரியர் சங்கம் 42வது ஆண்டு பொதுக்கூட்டத்தில் இந்த சாதனை விழா நடைபெற்ற வேளையில் ஆசிரியர்களையும் சாதனை மாணவர்களையும் வெகுவாக பாராட்டிய ராசா நாடாளுமன்ற உறுப்பினர் சக்கிசின் இப்பள்ளி கல்வி வளர்ச்சி நிதிக்காக 55,700 ரிங்கேட் மானியத்திற்கான காசோலையை வழங்கினார். Saya lebih menjurus kepada berapa ramai yang mendapat sijil SPM, sebab itu adalah tahap minimum yang kita kena ada. Kalau sesiapa yang masih ingat yang ada dalam dewan ni, ketika saya menghadiri sesi perjumpaan dengan pelajar calon SPM pada awal tahun ni bersama dengan Tuan Haji Nur Azam, saya sebut sijil SPM itu adalah sesuatu yang minimum. Ia bukan sesuatu yang maksimum. Kalau tak dapat sijil SPM, tak kira sebab gagal subjek bahasa Melayu ataupun gagal subjek sejarah. Macam mana kita nak teruskan hidup kita di bumi Malaysia? Yang terbaik dalam 10 tahun, saya harap tahun ni kena lonjak lagi. Sebab saya rasa ini sesuatu yang sama. வணக்கம், என் பெயர் கஷிகா நாயர் சுகுணன். நான் கடந்த SPM தேர்வில் 7 இடங்களை பெற்றுள்ளேன். இத்தேர்வை சிறப்பாக எடுத்தமைக்கு எனக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியர்கள் மற்றும் என் பெற்றோர்கள் மற்றும் சக நண்பர்களுக்கு நன்றினை தெரிவித்துக் கொள்கிறேன். எதிர்காலத்தில் இத்தேர்வினை கொண்டு நான் லெக்சரரின் செய்ய நான் மிகவும் விருப்பப்படுகிறேன். வணக்கம், என் பேர் கிருத்திகா முருகன். நான் SPM 7A 1B+, 1B 1C எடுத்தேன். என்னோடய ஃப்யூச்சர் பிளான் வந்து டேட்டா அனலிஸ்ட் ஆகிறது. எனக்கு இப்போ கற்றுக் கொடுத்த எல்லா ஆசிரியருக்கும் பெற்றோருக்கும் நான் நன்றி சொல்கிறேன். என் பெயர் புகழேந்தி கதிரேசன். நான் 10 ஏக்கர் பெற்றுள்ளேன். எனக்கு என் ஃப்யூச்சர் பிளான் என்னன்னா நான் ஒரு வெட்டினரி டாக்டர் ஆகும். என் பேர் திவ்யா மலர் அண்ணாபுரம் பிரகலாதன். நான் 7A இருக்கேன். என்னோடய ஃப்யூச்சர் பிளான்னா நான் டீச்சர் ஆக போகிறேன். வணக்கம், என் பேர் மோனிஷா நாயர், அண்ணாபுரம் படிச்சிருக்கேன். எனக்கு ஏலியே 2B+ ஒரு C கிடச்சிருக்கு. நான் எனக்கு உதவின அனைத்து ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் நன்றி சொல்ல விரும்புகிறேன். என்னுடைய ஃப்யூச்சர் பிளான் என்னென்னா நான் வந்து ஒரு லா ஸ்டூடெண்டாக ஆகணும்னு நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஹோப்ஃபுல்லி என் பிளான் நிறைவேறும். தேங்க்யூ. வணக்கம், என் பேர் தஷரினா பின்தி அப்துல்லா. எனக்கு 8A ஒரு B+ ஒரு C+ கிடச்சிருக்கு. என்னை சப்போர்ட் பண்ண என் பெற்றோருக்கும் என்னோட ஆசிரியர்களுக்கும் மிகவும் நன்றி. என்னோட ஃப்யூச்சர் பிளான் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் படிக்கணும்னு நான் ஆசைப்படுறேன்.
விண்வெளியில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.